ஹும். ஹே குட்டீஸ், வழியில்லாமல் சுற்றி கொண்டிருக்காதே. உன் வயதில் நீ சூரியனை அமைதியாக பின்தொடர்ந்தாலே போதும். ஏன் என் முகம் வெயிலால் கருகிக் கொண்டிருக்கிறது. நானும் நிழலில் இருக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன தெரியும்? உன்னை போன்ற இளம் சூரியகாந்தி செடிகளின் தண்டில் ஒளியினை உணரும் ஆக்சின் என்ற தாவர ஹார்மோன் நிழல் இருக்கும் பக்கத்தில் மறைந்திருக்கும். அப்படியா? நாம் சூரியனை தொடர்ந்து ஓடுகிறோம் என்று நினைத்தேன். ஆக்சின் தான் அதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தெரிய வந்தது. அப்புறம் இரவில் சூரியன் இல்லாத போது நாம எப்படி திரும்புவோம்? நாமெல்லாம் முழு இரவும் கழுத்தை வளைத்து தூங்கணுமா? கவலைப்படாத, நடுநிசியில் ஆக்சின் தானாகவே மீண்டும் சமமாக பகிர்ந்து கொள்கிறது. சுமார் காலை 3 மணிக்கு நீ அமைதியாக திரும்பி நிற்கும். அது ரொம்ப புத்திசாலித்தனம். நாம் இப்படி சுழன்று திரும்பி திரும்பி தலை சுற்றலாகி விடுமா? உண்மையில் சூரியகாந்தி செடிகள் பகலில் சூரியனை பின்தொடர்வது வளர்ச்சி ஹார்மோன் நிழல் பக்கத்தில் சேர்ந்து தண்டு ஒளி இருக்கும் பக்கம் வளைந்து விடுவதால் தான். இரவில் அந்த ஹார்மோன் மீண்டும் பகிர்ந்து தண்டு மெதுவாக நேராகிறது. இது மாயாஜாலம் கிடையாது. இது ஒளி வழிப்போக்கு மற்றும் செடியின் உயிரியல் கடிகாரத்தின் சேர்க்கை வேலை. விவசாயம் குறித்த தினசரி ஆச்சரியமான ஒரு தகவலுக்காக என்னை பின்தொடரு.